தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. மணி 5 ஆயிடுச்சு. இன்னைக்கு செகண்ட் டோர்னமெண்ட் இருக்கு. இப்போல இருந்து கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். அவளுக்கு ஃபோன் அடிச்சு பார்க்கலாமா? இல்ல வேண்டாம், குளிச்சுட்டு வந்து கிளம்பிட்டு ஃபோன் அடிச்சுக்கலாம். 5 மணிக்கு அவளை தொந்தரவு பண்ற மாதிரி இருக்கும். அவளை பாவம் வயலுக்கு கிளம்பிட்டு இருப்பாக. கிளம்பட்டும், பிறகு ஃபோன் அடிச்சுக்கலாம். எப்பா தூக்கமே இல்ல. கண்ணிக்கினியா இந்நேரத்துக்கு எந்திரிச்சிருக்குமா? இல்ல 9 மணிக்கு தானே மேட்ச். 5 மணி தானே ஆகுது. பொறுமையா எந்திரிக்கிட்டோம். எந்திரிச்சிருந்தாலும் உடனே எனக்கு போன் போட்டு கூப்பிட்டுருக்கோம். போன தடவை கிளம்பும் போது ரொம்ப பெருசாவே கிளம்பி ஓடிட்டா. இந்த தடவையும் எந்திரிச்சிருப்பாளோ? சரி, எதுக்கும் எட்டி பாப்போம். நம்ம நினைச்ச மாதிரி ஆளை காணோம். எந்திரிச்சு குளிக்க போயிட்டாலோ? சரி பொறுமையா கிளம்பிட்டோம். ஒருவேளை நான் வயலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு போன் போடாம போயிட்டாலோ? சரி, கிளம்பிட்டு வந்து போன் போடுவா. அது வரைக்கும் இப்பதான் தூக்கமே வருது. கொஞ்சம் உடம்பு சாட்சி போ. கண்ணிக்கினியால் ரூம்குள்ள வந்தாச்சு. இப்பதான் அவ பாத்ரூம்குள்ளேயே போயிருக்கா. எப்படியும் குளிச்சுட்டு வரதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். அவ பாத்ரூமை விட்டு வெளியே வரும்போது அவளை தூக்கிடணும். அவளுக்கு நம்ம யாருன்னு தெரியக்கூடாது. இந்த மாஸ்க போட்டு மறைச்சுக்குவோம். என்ன இவ குளிக்காமையே வெளியே வரா? என்ன ஒரே ஈரமா இருக்கு. ஐயோ, டவலை வேற மறந்து வச்சுட்டு போயிட்டேன். இங்கேதான் இருக்கு. டேய் ராகவா, வேலையை ஆரம்பிடா. ஏய், சத்தம் போட்ட உனக்கு அவ்வளவுதான். அப்பாடி மயங்கிட்டா. அப்படியே தூக்கிட்டு போய் கட்டி போட்டுறணும். யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி வேகமா போகணும். ராகவண்ணா சும்மாவா? எப்படி தரமா கடத்திட்டேனா? நான் யூஸ் பண்ண மயக்க மருந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. 4 to 5 மணி நேரம் உன்னால எந்திரிக்க கூட முடியாது. எங்க பாஸ் கிட்ட ரொம்ப திமிர ஆடிக்கிட்டு இருந்தல, நான் ஜெயிச்சிருவேன் கிழிச்சிருவேன்னு. இப்ப எப்படி நீ 2வது டோர்னமெண்ட் ஆடுறேன்னு நான் பாக்குறேன்டி. முதல் டோர்னமெண்ட்டை நீ ஜெயிச்சிட்ட. 2வதுல கலந்துக்கிட்டாதான் உன்னால ஃபைனல்ஸ்க்கே போக முடியும். உன்னால கண்டிப்பா கலந்துக்கவே முடியாது. பெரிய வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம போய் பாஸ் கிட்ட சொல்லிட வேண்டியதான். இரு உன்னை ஒரு போட்டோ எடுத்துட்டு போய் எங்க பாஸ் கிட்ட காமிக்கிறேன். தூங்கு கண்ணிக்கினியா, நல்லா தூங்கு. நாளைக்கு தான் நீ எந்திரிப்ப. பாய். இந்த ராகவனை நம்பி பெரிய பொறுப்பா வேற கொடுத்து தொலைச்சிருக்கோம். ஒழுங்கா பண்ணானா என்னன்னு தெரியல. இந்நேரத்துக்கு அந்த கண்ணிக்கினியா எந்திரிச்சு கிளம்பி இருப்பா. ஒழுங்கா கடத்தினானா இல்ல யார் கண்ணியாவது சிக்க போறானா? டென்ஷனா இருக்கு. சார், டேய் ராகவா, வாடா சீக்கிரம் உள்ள வாடா. சார், டேய் உன் மூஞ்சி நீ பேசுறத பார்த்தாலே தெரியுது நான் கொடுத்த வேலைய நீ நல்லபடியா முடிச்சிட்டேன்னு. அப்படித்தானேடா? ஆமா பாஸே, கண்ணிக்கினியாவ கடத்தியாச்சு. டேய் சூப்பர்டா. இத தாண்டா நான் எதிர்பார்த்தேன் உன்கிட்ட இருந்து. நான் சொன்னதை விட டபுள் மடங்காவே உனக்கு காசு தரேன்டா. இததான் பாஸே நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். தேங்க்ஸ் பாஸே. சரி, அவளை எங்கடா கட்டி வச்சிருக்க? அதெல்லாம் நல்லா சேஃப்டியான இடத்துல தான் பாஸே கட்டி வச்சிருக்கேன். போட்டோ கூட எடுத்துட்டு வந்திருக்கேன், இருங்க காட்டுறேன். இங்க பாருங்க. டேய் பா, பார்க்கவே நல்லா இருக்குடா. சொன்ன வேலைய ரொம்ப சிறப்பாவே முடிச்சிட்ட. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளால அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சும் போக முடியாது, டோர்னமெண்ட்டை விளையாடவும் முடியாது. அன்னைக்கு மருந்து சாப்பிடாம தப்பிச்சா, இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறான்னு நானும் பாக்குறேன். கண்ணோ, எங்கேயுமே காணோம். கண்ணோ, எங்க போனா இவ? ஒருவேளை குளிக்கிறாளா? பாத்ரூம் கதவும் திறந்துதா இருக்கு. கண்ணோ, அப்பா, என்ன விடிஞ்சிருச்சு? கண்ணிக்கினியா இன்னமா டோர்னமெண்ட்டுக்கு கிளம்பல. நம்மளுக்கு ஒரு போன் கூட பண்ணலையே. கண்ணோ எங்க இருக்க? இது அந்த பரங்கிக்கா குரல் மாதிரி தெரியுது. ஆமா, பரங்கியே தான். அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ரூம்ல? கண்ணோ,
என்னாச்சு இதுக்கு? ஏன் இவ்வளவு பதட்டமா கத்திக்கிட்டு இருக்கு? ஹே ஹேண்ட்ஸம், ஆமா நீங்க என்ன இங்கே பாய்த்தலகாணிலாம் விரிச்சு போட்டு படுத்துட்டீங்களா? எப்ப அந்த ரூம்குள்ள வந்தாலும் நீங்க இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சும்மா சும்மாங்கற, ஆனா நீ பேசுறத பார்த்தா சும்மா மாதிரி தெரியலையே. யாருக்கோ ஏய் இன்னும் தப்பா பேசுற? தப்பா பேசல ஹேண்ட்ஸம், இங்கே கூட இருந்துட்டீங்களே அதான் யோசனையா இருக்கு என்னன்னு. ஒன்னும் பெருசாலாம் யோசிக்க வேணாம். நான் ஒன்னும் இங்கே குடியில்ல, அப்பப்ப வந்துட்டு போவேன். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். எதுக்குன்னா தோ இந்த இடத்த சுத்தம் பண்றதுக்காக தான் இங்க நான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு? ஏமா நீ நம்பாட்டி போ, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, வந்ததுல இருந்து கண்ணுன்னு கத்திக்கிட்டே இருந்தியே, என்னமாச்சு? ஐயோ, ஒண்ணு பார்த்ததுல கண்ணுவ மறந்துட்டேனே. கண்ணுவ ரொம்ப நேரமா ஆளையே காணோம். நானும் குளிக்கிறாளான்னு பார்த்தேன், பாத்ரூம்லயும் இல்ல. வெளியே எங்கேயாவது போயிருப்பாங்க, இப்ப வந்துருவாங்க. இல்ல ஹேண்ட்ஸம், கண்ணு அப்படிலாம் எங்கேயும் போக மாட்டா. ஒன்னு ரூம்ல இருப்பா, இல்லனா ட்ரைனிங் ஏரியால இருப்பா. ஈவன் இப்போ ஒரு மீட்டிங் நடந்தது, அதுக்கு கூட கண்ணு வரல. என்ன சொல்றீங்க? ஆமா, எல்லாத்துக்குமே டைமுக்கு அட்டென்ட் பண்ற ஆளு. ஆனா மீட்டிங்க்கும் வரல, ட்ரைனிங்க்கும் வரல. இப்ப டோர்னமெண்ட்டுக்கு கிளம்புறதுக்காக வந்து பாக்கேன், இப்பவும் காணோம். அதான் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. நீங்க மீட்டிங் போகும்போது கணிக்கிரியா வந்து பாத்தீங்களா? நான் மீட்டிங்க்கு கிளம்புறப்ப கணிக்கினியா வந்து பார்த்தேன், அவ ரூம்ல இல்ல. சரி குளிச்சிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். இப்ப வந்து பாக்குறேன், இப்பயும் ரூம்ல இல்ல, பாத்ரூம் கதவு திறந்திருக்கு. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாவுது. வாங்க நம்ம போய் தேடி பாப்போம். ஐயோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம பதட்டப்படுறீங்க? இல்ல நீங்க தேடுங்க, நானும் தேடுறேன். கண்ணுக்கினியா எங்க போனா? கண்ணுக்கினியா? கண்ணுக்கினியாவா? என்ன ரொம்ப உரிமையா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்குது? கண்ணுக்கினியா எங்க போச்சு? என்னது இது? கண்ணு பெட்ல ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. நான் பாக்குறது உண்மையா பொய்யா? எங்க கண்ணுக்கினியா எங்கங்க போயிருக்கோம்? எங்க சொல்லுங்க. என்ன இப்படி நிக்கிறாங்க? ஏங்க எங்க என்னங்க ஆச்சு? ஐயோ உங்க பேர் வர தெரியல. பரங்கி, ஐயோ ஏங்க என்னங்க ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி நிக்கிறீங்க? நான் பாக்குறது உண்மைதானா? எதுங்க? இது கண்ணுக்கினியா நீ எங்கம்மா இருக்க? எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. நீங்க ஆமாங்க, நான் கண்ணுக்கினியாவோட புருஷன் தான். ஏங்க சாரி, நான் உங்ககிட்ட ரொம்ப பேசிட்டேனே. ஐயோ அதெல்லாம் விடுங்க. இப்ப கண்ணுக்கினியா எங்கங்க போச்சு? கொஞ்சம் தயவு செஞ்சு அவளை தேடுறதுக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு இங்க எந்த இடமும் தெரியாது, நீங்க தான் கொஞ்சம் உதவி பண்ணணும். ஏங்க உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா இல்லையா? கண்ணுக்கினியாவ தேடுவோம். எங்க அந்த போட்டோ வச்சுட்டு வாங்குங்க, சீக்கிரம் கொஞ்சம் உதவி பண்ணுங்க. அத கொண்டாங்க ஐயா, நானே அவளை காணுன்ற வேதனையில இருக்கிறேங்க. யாங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க? வாங்குங்க. நான் மத்த இடத்துல எல்லாம் போய் செக் பண்ணிட்டு வரேன். ஐயோ அது வரைக்கும் நான் என்னங்க பண்றது? நானும் வரணுங்க. சரி, என் பின்னாடி வாங்க. யாராவது கேட்டா நான் சமாளிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. கண்ணுக்கினியா எங்கேயும் இல்லையே. இது என்னோட ரூம் சார், இங்கேயும் இல்ல. வேற எங்கேயாவது? சாப்பிட்ற இடத்துல போய் பார்க்கலாம் சார். கண்ணு இங்கேயும் இல்லையே. இல்ல சார். வேற காமனா ஒரு பாத்ரூம் இருக்கு சார், அங்க வேணும்னா செக் பண்ணலாம். போலாம். அது லேடிஸ் டாய்லெட் சார், நான் போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன். சரிங்க. கண்ணு உள்ள இருக்கியா? இங்கேயும் இல்ல. கண்ணு இங்கதான் போயிருப்பா. என்னாச்சுங்க, உள்ள இருக்காளா? இல்ல சார், அங்கேயும் இல்ல. இல்லையா? வேற எங்கதான் போயிருப்பா? கண்ணுக்கினியா சார் நீங்க இப்படி ஓரமா உட்காருங்க, நான் இன்னொரு வாட்டி ரூம்ல போய் பார்த்துட்டு வரேன். சரிங்க. இன்னைக்கு மேட்ச் நடக்கும்ல, நான் அந்த இடத்துல போய் ஒரு வாட்டி தேடி பாக்குறேன். நீங்க எதுக்கும் ரூமுக்கு போயிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க. சரிங்க சார். இங்கேயும் வந்து பார்த்தாச்சு, ஆனா கண்ணுக்கினியாவை எங்கேயுமே காணுமே. கண்ணுக்கினியா அப்படி எங்க தாம்ல போன? காலையில எனக்கு ஒரு போன் கூட பண்ணலையே. ஐயோ இப்ப இந்த பம்பாயில நான் உன்னை எங்கெல்லாம் போய் தேடுவேன்? உனை சேரும் நாளை தினம் ஏங்கினேனே, நான் இங்கு தனியாக அழுதேன்.
விடியும் வரை கனவின் நிலை உனதா எங்கு தினம் ஏங்குது மனம் உருகிடும் நிலை இது எந்த முதல் முதல் வரும் உயிர் காதலில் உயிரை தொலைத்தேன் அது உன்னில் தானோ இது நான் காணும் கனவோ நிஜமோ மீண்டும் உன்னை காணும் மனமே வேண்டும் எனக்கே மனமே மனமே. டேய் பாண்டியன், என்னடா சென்னைக்கு வந்தது ஒரு வார்த்தை கூட சொல்லல? ப்ராஜெக்ட்டுக்கு லண்டன் போனேன்னு தெரியும், ஆனா சென்னை வந்தது தெரியவே தெரியாதே. அப்படியே சென்னையில உள்ள வேலையெல்லாம் கமக்கமா முடிச்சுட்டு மறுபடியும் லண்டனுக்கு பறந்து போலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஏதோ எதிர்ச்சியா நான் கால் பண்ணதுனால தெரிஞ்சு போச்சு, இல்லனா என்கிட்ட சொல்லிருக்கவே மாட்டல. டேய் ராஜசேகர், இருடா இருடா, நீ பாட்டுக்கு பேசிட்டே போயிட்டு இருக்க. பின்ன நம்ம 2 பேருமே ரொம்ப வருஷமா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பிசினஸ்ல பார்ட்னர்ஸ் வேற. உன் லைஃப்ல நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், என் லைஃப்ல நடந்த எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். அப்படி இருந்தோம் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம சென்னைக்கு வந்துட்ட. டேய் உண்மையை சொல்லணும்னா லண்டன் ஒர்க்ஸ் எல்லாம் முடியவே இல்லடா இன்னும். நீலா தான் கிளம்பி இம்மீடியட்டா இங்க வர சொல்லிட்டா, அதனாலதான் இங்க வந்துட்டேன். ஓ, இன்னமும் ஒரு 2வது பொண்டாட்டி பேச்சதான் கேட்டுட்டு சுத்துறியா? வேற வழி வந்து சிக்கிக்கிட்டேனே, பின்ன கேட்டுதானே ஆகணும். பிசினஸ் கண்ட்ரோல்ல இருந்து காசு கண்ட்ரோல்ல இருந்து எல்லாமே அவகிட்டதான் இருக்கு. அவ என்ன சொல்றாளோ அததான் செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நாளாக்கி வச்சிருக்கா. நானும் வேற வழி இல்லாம கஷ்டப்பட்டு இங்க உட்கார்ந்துருக்கேன். என் பையனை கூட என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாடா. அவன் கிட்ட பேசியே மாச கணக்காகுது. 6 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு பிறந்த நாள் வந்தப்ப ஹாப்பி பர்த்டே பான்னு சொன்னான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட இன்னும் அவன் என்கிட்ட பேசல. ஏதாவது ஒரு வேலை கொடுப்பா, அந்த வேலையை நான் கரெக்டா செய்யறேனா இல்லையான்னு அதே இடத்துல சிசிடிவி கேமரா வச்சு எங்க இருந்தாலும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒரு ஒரு ஆம்புலன்ற கெத்து கூட இல்லாம இருக்கேன்டா. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய் என்னடா விட்டா இவ்வளவு அடிக்கிட்டே போற? உன் கதையை கேட்டா எனக்கு டென்ஷன் ஆகுதுடா. ஆனா நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் தோணுதுடா. என்ன? இல்ல, உன் பொண்டாட்டி அதுக்கு பிறந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் நீ தானே சாவடிச்ச. ஒருவேளை அந்த சாபம் தான் உன்னை இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கோ? டேய் ராஜேஸ்வரியன் நான் எங்கடா கொன்ன? பிரசவத்தப்ப அவ செத்து போயிட்டா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி, உன் பொண்டாட்டி பிரசவத்தால செத்து போயிட்டான்னு விட்டுடு. உன் பிள்ளைங்க? ஆமா, எனக்கு பிறந்த பொண்ணு பேரு காவேரின்னு வச்சேன். பிறந்த 2 நாள்ல கள்ளிப்பால் ஊத்தி கொன்னுட்டேன். அப்புறம் 2வது பொண்ணு பேரு கங்கா. அவளை ஒரு 5 நாள் வச்சு அப்புறம் கள்ளிப்பால் ஊத்தி கொன்னுட்டேன். அப்புறம் 3வது பொண்ணு பேரு யமுனா. அவளையும் 3 நாள்ல கள்ளிப்பால் ஊத்தி கொன்னுட்டேன். தொடர்ந்து 3மே பொண்ணுங்களா போச்சுன்னு ரொம்ப கடுப்புல இருந்த வேதனையில இருந்தேன். அப்புறம் 4வதாவது ஒரு பையன் பிறக்கும்னு பார்த்தா அப்பவும் அதே மாதிரி கருதலையா பொண்ணுதான் பிறந்துச்சு. அவளுக்கு தான் போதும் பொண்ணுன்னு பேர் வச்சேன். ஆனா அவ பிறந்து கொஞ்ச நேரத்திலே அவ அம்மா, அதான் இந்த ராஜேஸ்வரி, என் பொண்டாட்டி உசுர விட்டுட்டா. அப்பதான் போதும் பொண்ணுன்னு பேரு வைக்கிறேன். அடுத்ததாவது பையன் பிறக்கணும்னு பேரு வச்சு கொஞ்ச நேரத்திலேயே அவ அம்மா செத்துட்டான்னு என் காதுக்கு செய்தி வந்துச்சு. இதுக்கப்புறம் அந்த போதும் பொண்ணு இருந்தா என்ன இல்லனா என்னன்னு அவளையும் கள்ளிப்பால் ஊத்தி கொண்டுட்டு தானே வந்தேன். கண்ணிரண்டும் தேடுதே உன்னை காண ஏங்குதே, என்ன சாபம் வாங்கினேன் என்ன வாழ்க்கையோ. பொன்னி அல்லி, என்னடி பீச்சுக்கு ஜாலியா வரலான்னு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துபிட்டு இப்படி ஓரமா நின்னு ஏதோ சோகமா யோசிச்சுட்டு இருக்கறவ? தெரியல அல்லி, ஏதோ மனசுக்கே சரியில்லை. என்னடி அடிக்கடி மனசுக்கு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கறவ? ஊர்ல இருந்தப்ப எவ்வளவு ஜாலியா இருப்ப, உன்னைய பார்த்தா எங்களுக்கே பொறாமையா இருக்கும். ஆனா இங்க வந்துபிட்டு என்னமோ இப்படி சோகமாவே இருக்கறவ, உன்னைய பார்த்தாலே எனக்கு பிடிக்கல தெரியுமா? அல்லி நீ சொல்றது உண்மைதான், ஆனா எனக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி படபடப்பாவே இருக்கல. என்னடி சொல்ற? உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏய், ஊர்ல எல்லாம் நீ எப்படி இருப்ப? ஒண்ணு படிக்கிறது, இல்லனா ஆத்தா, அதுவும் இல்லனா லைலா. இந்த 3 தானே உனக்கு முக்கியம் சொல்லிட்டு இருப்ப. அது 3 தவிர வேற என்ன நடந்தாலும் உனக்கு பெருசா தெரியாது. ஆனா இப்ப என்னாச்சு உனக்கு? என்னன்னு சொல்ல தெரியல அல்லி, ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம். ஒரு குழப்பமும் வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஊருக்கு போயிருவோம். பிறகு 10வது பரீட்சை எழுத ஆரம்பிச்சிருவோம். மறுபடியும் நம்ம எப்படி இருந்தோமோ அதே வாழ்க்கைக்கு போயிருவோம். இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுக்கு. நம்ம ஊருக்கு அங்க போயிட்டோம்னா ஆளாளுக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருவோம். இங்க இருக்கும்போது தானே நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்க முடியும். நல்லா ஜாலியா இருப்பல. சரி அல்லி. அன்பினியா கேட்டுக்கிட்டே இருக்கான், பொண்ணுக்கு என்னாச்சுன்னு. நானும் எவ்வளவுதான் சொல்லி சமாளிக்கிறது? என்னால
நீங்க எல்லாருமே கஷ்டப்படுறீங்க, அது எனக்கு புரியுது. நானும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க முயற்சி பண்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்ல, வா போலாம். ஓ, உன்னோட 4வது பொண்ணு, அதாவது போதும் பொண்ணு, அதையும் கொண்டுட்டு தான் வந்திருக்க. பின்ன அது மட்டும் இந்த உலகத்துல இருந்து என்ன பண்ண போகுது? அப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு, அந்த 4 பொண்ணுங்களோட சாபம் தான் இப்ப நீ நீலாம்பரி கிட்ட அடி வாங்கிட்டு இருக்க. அடி வாங்கினாலும் மிதி வாங்கினாலும் ராஜ வாழ்க்கை தானடா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது வரைக்கும் சந்தோஷம். ஏண்டா, உன் பொண்டாட்டி செத்து போயிட்டா, உனக்கிட்ட இருந்த 4 வாரிசுங்களையும் நீயே கொண்டுட்ட. அப்ப மிச்சம் இருக்கிறது உங்க அம்மா மட்டும் தானே. அவங்கள போய் பாத்தியா? பாக்கல. இந்நேரத்துக்கு அது உசுரோட இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அத போய் நான் எதுக்கு பாத்துக்கிட்டு? இதுக்கப்புறம் போய் பார்த்தனாலும் நீலாம்பரிக்கு டவுட் வந்துரும். எங்க அம்மா மட்டும் என்னை சும்மா விடும் நினைக்கிறியா? என் பின்னாடியே தொடர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அது கண்ணிலே படாம இருக்கேன். நல்லதுதான். டேய், நான் 2 விதமான வாழ்க்கையும் வாழ்ந்துட்டேன்டா. அப்ப என்கிட்ட காசு பணம் இல்ல, ஆனா நிம்மதியும் சந்தோஷமும் இருந்துச்சுடா. இப்ப என்கிட்ட கோடிக்கணக்கான சொத்து புரண்டுகிட்டு இருக்கு, ஆனா நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியல. ஆனா வேற வழி தெரியல. நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்த்தோம்னா காசு வருமா? ஆனா காசு இருந்தா என்ன வேணா பண்ணலாம். அதுக்கு நான் நீலாம்பரி கிட்ட அடி பணிஞ்சுதான் போகணும். ஒன்னும் இல்ல, அவ சொல்ற வேலையை மட்டும் சரியா செஞ்சோன்னா போதும், அவளுக்கு திருப்தி ஆயிடும். சூப்பர்டா, ஒரு பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனாதான் இருக்கப்போ. சரி சரி, பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாதடா. நான் இப்ப நல்லா காசு பணத்தோட ஜாலியா தான் இருக்கேன். வந்ததுல இருந்து சும்மாவே இருக்கேன். ஆரம்பிடா. சரிடா. ஐயோ, இந்த வீட்டுக்குள்ள எவன் வந்து எந்த கருமத்தை எழுதி தொலைக்கிறான்னு தெரியல. இந்த மேடம் வேற ஏன் உசுர வாங்குது. இப்ப பிளாக் டீ வேணுமா? அத நானே என் கையால தான் போடணுமா? இந்த அம்மாக்கு நான் பிஏவா இல்ல வேலைக்காரியான்னு தெரியல. யாரோ வந்து ஏதோ கருமத்தை எழுதுறாங்கன்னு இந்த அம்மா வேலைக்காரி எல்லாத்துக்கும் லீவ விட்டுருச்சு. இப்ப ஏன் உயிரை வாங்குது? லீவ கொடுனாலும் கொடுத்து தொலைய மாட்டேங்குது. சரி, போய் டீய போடுவோம். என்னது இது? உன் சாவு தேதிய குறிச்சு வச்சுக்கோ நீல. ஐயோ மேடம், மேடம், ஐயோ 13ஆம் தேதின்னு தேதியெல்லாம் குறிச்சிருக்கு மேடம். ஏய் பிரின்சி, எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க? மேடம், அவசரமா மினிஸ்டரை பார்க்க வெளியே போயிட்டு இருக்கேன். எதுக்கு கத்துறேன்னு சொல்லு. கொஞ்சம் அங்க பாருங்க மேடம். இன்னும் தேதியோட எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இல்ல இல்ல, நீ உடனே ஆரிய கால் பண்ணி வர சொல்லு. சரிங்க மேடம். ஏய், யார் அது? தேதி முதற்கொண்டு எழுதிட்டு போயிருக்கீங்க. 13/1/2025. ஆமா, இன்னைக்கு தேதி என்ன? இன்னைக்கு தேதி 10. இன்னும் 3 நாள் தான் இருக்கா? ஐயோ நீலா, இதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி, ரிசப்ஷனிஸ்ட், சிசிடிவி கேமரா இதெல்லாத்தையும் நம்புறதை விட நீயா உட்காந்து யோசி. யாரா இருக்கும்? உனக்கு எதிரிங்க நிறையாதான், இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப ரீசெண்டா என்ன நடந்துச்சு? இந்த கிராமத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த ஃபேக்டரி கட்டுறதுக்கு தான் நம்மளுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. ஆனாலும் என்ன கொல்ற அளவுக்கு எதிரி யாரு? கண்ணுக்கியால கமுக்கமா மும்பைக்கு அனுப்பிட்டேன். அவ அங்க டோர்னமெண்ட்ல இருக்கா. அவ புருஷங்காரன் மாலை போட்டிருக்கான்னு ஐயப்பன் கோவிலுக்கு போயிருக்கான். சோ அவங்க 2 பேருமே எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அடுத்தது அந்த பொன்னி, அவளும் சென்னைக்கு போயிட்டா. கூட இருந்தது அந்த ஆத்தாதான். அவளாலலாம் வந்து இப்படி எல்லாம் எழுத முடியாது. அப்புறம் அந்த ஊர்ல அந்த குமார் இருக்கான். கமிஷன் கொடுக்கலன்னு ஒருவேளை அவன் இப்படி எழுதியிருப்பானோ? சச்சா, கமிஷன் கொடுக்கலனா கொல்ற அளவுக்கு போவாங்க. அவனும் எழுதியிருக்க வாய்ப்பில்ல. அதை விட்டா இதுக்கு அடுத்தது வீரா வேம்பு. வேம்பு காலை வெட்டினது நம்பன்னு அந்த டிசிபி ஆதித்யா கண்டுபிடிச்சிட்டான். ஒருவேளை அதை தெரிஞ்சுக்கிட்டு வேம்பு தான் என்ன பழி வாங்கறதுக்காக இப்படி எல்லாம் எழுதுறானா? இல்லையே, வேம்புக்கு இப்பதான் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அவனால சுவரேறி குதிச்செல்லாம் வந்து இப்படி எழுதிட்டு போக முடியாது. அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவ பேரு குழலி. அவ எழுதியிருப்பாளா? அவ ஒரு பைந்தாங்குழி, அவளும் எழுதியிருக்க மாட்டா. அப்பனா ஒரு வேலை வீராவா இருக்குமோ? கரெக்ட், கண்டுபிடிச்சிட்டேன். அவ புருஷனை நான் காலை வெட்டினதுனால அவ தான் என்ன பழி வாங்கறதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. வீரா, நீதான் இதை எழுதுனன்னு மட்டும் எனக்கு தெரிய வரட்டும், உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. 2 நாளா உன்னால சரியா தூங்காம சரியா சாப்பிடாம தவச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த டிசிபி வந்து நீதான் இதை எழுதுனன்னு கண்டுபிடிச்சான். மவளே, உன் புருஷனுக்கு அது காலதான் வெட்டின, உன்னை உசுரோட கொளுத்துறேன்டி.